நேர்களே, ராகுல் காந்தி நேற்று பேசிய பேச்சில் உண்மை இருக்கா? இந்தியா மேக் இன் இந்தியா அல்லது இராணுவத்தை சர்வதேச அளவில் வளப்படுத்தி விட்டோம், இந்தியா 4 டிரில்லியன் அல்ல 5 டிரில்லியனை நோக்கி பயணிக்கின்றது என்றெல்லாம் 10 வருஷமா பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய மோடி உண்மையிலே அந்த நிலையை அடைஞ்சிருக்காங்களா இந்தியா? அல்லது என்ன சொல்றார்? மேக் இன் இந்தியாவா, ஃபேக் இன் இந்தியாவா, அல்லது வார்த்தைகளை மட்டும் சொல்லி மக்களை ஏமாற்றாரா மோடி அப்படின்ட்டு நாம சிஎம்ஐஆருடைய அந்த மத்திய அரசினுடைய தரவுகள் அடிப்படையில் பார்க்கணும். ஒரு பக்கமாக அரசியல்வாதி பேசுகிற மாதிரி ஒரு செய்தியை பேசுகிறதற்கு நான் தயாராக இல்லை. ராகுல் காந்தியினுடைய ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம விட 10 வருஷத்துக்கு முன்னாடி சீனா மிக வேகமாக முன்னேறிய நாடாக மாறி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி, மோட்டோர் மற்றும் உண்டான எல்லா அக்சசரிஸுமே நாம் அங்கிருந்து தான் இம்போர்ட் பண்ணக்கூடிய சூழல் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மேக் இன் இந்தியா திட்டம் கொண்டு வந்த பின்பு காங்கிரஸ் கட்சி ஆட்சியை ஒப்படைக்கின்ற போது இந்த மேக் இன் இந்தியா திட்டம் ஏற்கனவே அங்கே இந்தியாவில் இருந்தது. காங்கிரஸ் கவர்மெண்ட்ல மோடி அதுக்கு பெயர் சூட்டி தான் மேக் இன் இந்தியான்றாரு. அப்போ இதனுடைய மேனுஃபேக்சரிங்கினுடைய வளர்ச்சி விகிதம், உற்பத்தியினுடைய வளர்ச்சி விகிதம், நான் சொல்றது அதாவது மேக் இன் இந்தியானா இந்தியாவிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள், மற்ற பொருட்கள் அல்ல, ஆயுதங்கள், அதனுடைய வளர்ச்சி மேக் இன் இந்தியாவில் 15.3% இருந்தது. மோடி வந்த பிறகு அது 12% அல்லது 12.6 டிக்ளைன் ஆயிருக்குங்கிற குற்றச்சாட்டையும் பொய் சொல்லாமல் இந்தியாவினுடைய தற்போதைய நிலையை அப்படி சொல்லியிருக்கார். நாம் போய் பார்த்து நாங்கள் சரி பண்ணிக்கிட்டோம். பிரதமர் முயற்சி செய்யலன்னு நான் சொல்லலை. யார் சொல்கிறார்? ராகுல் காந்தி. பிரதமர் முயற்சி செஞ்சிருக்காரு, ஆனால் அது நடக்காமல் போயிட்டு அப்படின்ட்டு ராகுல் காந்தி சொல்லிட்டு மேக் இன் இந்தியா திட்டத்தால் எந்த பலனும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். உற்பத்தி துறையில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குறிப்பிட்ட திரு ராகுல் காந்தி, நம் நாட்டில் உற்பத்தி செய்ய வேண்டிய பொருட்கள் சீனாவுக்கு சென்றுட்டு அப்படின்னு சொல்றார். செல்போனு முழுமையாக அங்கே வருது, நாம் இங்கே அசம்பிள் செய்கிறோம் அல்லதுன்னா அந்த அக்சசரிஸை இம்போர்ட் பண்ணி பேட்டரியோ மற்ற எல்லாமே சீனாவிலிருந்து இறக்குமதி செய்ததை தான் நாம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். இந்தியா மிகப்பெரிய நுகர்வோர் சந்தை, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உற்பத்தி முழுக்க சீனாவுக்கு சென்றது என்பதை சொன்ன ராகுல் காந்தி ஒரு விஷயத்த உண்மையாக சொல்கிறார் பாருங்க. இந்தியாவில் மோடி ஆண்டுக்கு 2 கோடி, 10 வருஷத்துக்கு 20 கோடி வேலை. அது 2 கோடி பேர் கூட 10 வருஷத்தில் செய்யலை, 20 கோடி பேருக்கு எங்கே செய்ய முடியும்? அதை சொல்லிட்டு இந்த வேலை இளைஞர்களுக்கு கொடுக்கிற விவகாரத்தில் மோடி அரசு மட்டுமல்ல, அதற்கு முன்பு ஐக்கிய முன்னணி அரசும் யூபிஏ அரசாங்கமும் என்டிஏ அரசாங்கமும் கூட ஒரு சரியான திட்டத்தை கொடுக்கவில்லை என்பதை, வேலைவாய்ப்பில் ஒரு சரியான தீர்வை தரவில்லை என்பதை அவர் ஒத்துக்கொள்கிறார். காங்கிரஸும் சரியான தீர்வை தரல, பாரதிய ஜனதாவும் சரியான தீர்வை மோடி தரல அப்படின்னு சொல்லிடுறார். என்னன்னு சொல்லிட்டுனா, நாம் ஒருவேளை போர் நடத்துறன்னு ஒரு சூழல் உருவானா அவங்ககிட்ட இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய மோட்டார், அவர்கள்ட்ட இருந்து இம்போர்ட் பண்ண பேட்டரியை தான் நாம் பயன்படுத்தணும், அந்த நிலைமைக்கு நாம் உள்ளாயிட்டோம் அப்படின்னு சொன்னது அவர். இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு, இதெல்லாம் நீங்கள் யோசிங்க மிஸ்டர் மோடி மட்டுமல்ல, ஆட்சி செய்வர்கள் அமெரிக்காவை ஒரு மூலோதய பங்குதாரர்களாக மாற்றி அமெரிக்காவோடு நாம் வர்த்தக ஒப்பந்தத்தை செய்யணும். நிறைய விஷயத்த அமெரிக்காவால் செய்ய முடியாது, எந்த எல்லைக்கு போனாலும் அதை நாம தான் செய்ய முடியும் அப்படின்ட்டு அவர் சொல்வதற்கு ஏராளமான ஒரு காரணங்கள் இருக்கின்றது. இந்தியாவில் செய்ய முடியாதது அமெரிக்காவால் எந்த காலமும் செய்ய முடிந்தது அமெரிக்காவால் செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிறார். இப்படி நிறைய விஷயம் பேசுகிறார். நாம் இப்போ இதை மட்டும் பேசுவோம், மற்ற விஷயங்களெல்லாம் நாம் பேச வேணாம். உண்மையிலேயே நாம் உள்ளே போய் பார்க்குறோம், மோடி இந்த 10 வருஷத்தில் இந்தியாவை பெரிய அளவுக்கு மாற்றிட்டாரா அப்படின்னு பார்க்கணும். அப்போ மோடி பட்ஜெட் தாக்குதல் மோடி அரசாங்கம் செய்கின்றது, அந்த அம்மா செய்கிறாங்க. அவங்க சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ் 2014, 2024 முடிஞ்சு 25 இனோவேஷன், புதுமை,
இன்க்ளூசிவ்னஸ், எல்லோரையும் ஒருங்கிணைப்பு, இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ பேச்சு தான் பெருசாக இருக்கே தவிர விவரம் இல்லை. மேக் இன் இந்தியாவை கொண்டு வந்தோம், மோடி ரொம்ப பெருசாக பேசுகிறார். சரி, அவங்களுடைய தரவுலேயே நம்ம போய் பார்ப்போம். சீனாவை பற்றி எச்சரிக்கிறார் ராகுல் காந்தி, அதில் உண்மை இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பார்க்கும்போது சீனாவுக்கும் நமக்கு என்ன தொடர்பு இருக்குது, மற்ற விஷயத்தெல்லாம் பேசலை. இந்தியா படுமோசமான ஒரு சூழலில் இருக்கிறது என்பது உறுதியாகி இருக்கிறது. ராகுல் காந்தி சொன்னது நீங்கள் போய் பாருங்க. மெஷினரிஸ், எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸ், ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் எல்லாமே எதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்களோ சீனாவிலேருந்து நமக்கு என்னென்ன பொருள்கள் வருதோ அதை நான் இப்போ சொல்கிறேன். மெஷினரி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைஸ், ஆர்கானிக் கெமிக்கல்ஸ், பிளாஸ்டிக், அயன், ஸ்டீல், மெடிக்கல், ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டுமல்லாமல் செல்போன்ஸ், மேஜர் காம்பனண்ட் ஆஃப் தீஸ் திங்ஸ் இம்போர்ட் ஃப்ரம் சைனா. சரியா? இரண்டாவது, எலக்ட்ரிக்கல்ஸ் இந்த காம்பனண்ட்ஸில் மிக முக்கியமாக என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தா, நியூக்ளியர் இருக்கு பாருங்க, அணு உலைகளுக்குள்ள அந்த ரியாக்டர், இது எவ்வளோக்கு இம்போர்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா தோழர்களே? ரெண்டாவது கருத்தில் சொல்கிறேன், 22 பில்லியனுக்கு இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. எலக்ட்ரிக் காம்பனண்ட்ஸ், நியூக்ளியர் ரியாக்டர், பாய்லர், பெரிய பெரிய பாய்லர்னா காஃபி போடுற பாய்லரில் பெரிய பெரிய பாய்லர், அயன் அண்ட் ஸ்டீல், மெடிக்கல், ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏற்கனவே சொன்னது, பிளாஸ்டிக்கோடு சேர்ந்து ஃபெர்டிலைசர்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், அக்சசரிஸ், கார் பாகங்கள், வாகனங்கள், அதே மாதிரி ஃபர்னிச்சர்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், இன்னும் நிறைய குண்டூசி எல்லாமே அங்கிருந்து தான் வருது. தோழர்களே, அப்போ நீங்கள் இந்த 10 வருஷமாக இவ்வளவு பொருள்களை நீங்கள் இம்போர்ட் பண்ணியிருக்கீங்களே, நீங்கள் என்ன செஞ்சீங்க மேக் இன் இந்தியாவில்? என்னன்னா 2024 ஒட்டு மொத்தமாக 2 பேருக்கும் நடந்த பிஸ்னஸ் எவ்வளோ தெரியுமா? 118 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். ஒரு பில்லியன்னா 88,000 கோடி வருது இன்னைக்கு, 87,000 கோடி. ஒரு பில்லியன்னா ஒரு பில்லியனுங்கிறது 8,700 கோடி. நான் தப்பா சொல்றேன். இப்ப நீங்க 2 பேருக்கும் இடையில நடந்த பிசினஸ் எவ்வளவு நடந்திருக்கு? 118 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு வர்த்தகம் நடந்திருக்கிறது. அந்த மேக் இன் இந்தியாவில் தான் எல்லாம் நடந்திருக்கு. என்ன அந்த 118 பில்லியன்ல நாம 100 பில்லியன் 101 பில்லியனுக்கு மேல அவன்கிட்ட இருந்து சாமான வாங்குறோம். நான் ஏற்கனவே என்னென்ன சாமான்லாம் வாங்கியிருக்கோம், என்னென்ன இம்போர்ட் பண்ணுறோம்னு சொல்கிறோம். நாம் எக்ஸ்போர்ட் பண்ணது எவ்வளோ தெரியுமா? வெறும் 16 பில்லியன், 15 பில்லியன், 16 பில்லியன், இவ்வளோ தான். 2 பேருக்குள்ள இந்த ட்ரேடு டெபிசிட், வர்த்தக பற்றாக்குறை கிட்டத்தட்ட 86 பில்லியன்லேருந்து 100 பில்லியன் இருக்கு. பாருங்க, வர்த்தக பற்றாக்குறை 86லேருந்து இப்போ 100 பில்லியனுக்கு மேல் நாம் சாமானை வாங்கி கொண்டு அவனுக்கு ஒரு 15 ரூபாய்க்கு நாம் சாமானை கொடுக்கும். எல்லா பொருட்களுமே இம்போர்ட் அவங்ககிட்ட தான் வருது, எல்லா பொருள்களும். அப்போ மேக் இன் இந்தியா என்ன? ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். மோடி அவர்கள் கூறுகிறார்களே மேக் இன் இந்தியா, ஆனால் என்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்க? எலக்ட்ரானிக்ஸ் இந்த முழுக்க எவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்னா, இந்திய மதிப்பிற்கு தோழர்களே 31,031.35, 1 பில்லியன் 8,000, கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு எலக்ட்ரானிக் கூட்ஸ் நாம் இம்போர்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அணு ஆயுத தளவாடங்களுக்குள்ள ரியாக்டர்ஸ் மட்டும் எவ்வளோ பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஒரு கிட்டத்தட்ட 1,90,000 கோடி ரூபாய்க்கு நாம் அங்கிருந்து இம்போர்ட் பண்ணுறோம். இது 22 பில்லியன். அதே போன்று கெமிக்கல்ஸ் ஒரு 12 பில்லியன், அது 1 லட்சம் கோடிக்கு இம்போர்ட் பண்ணுறோம். உரங்கள் அது ஒரு 20,000 கோடி ரூபாய்க்கு அமெரிக்காவில், சைனாவிலேருந்து வருது. இதை விட ஒரு கொடூரத்தை என்னத்தை பாருங்க, மேக் இன் இந்தியா போட்டு 5.66 பில்லியனுக்கு பிளாஸ்டிக், இதை கூட இந்தியாவில் நாம் செய்யலைங்க. 5.6 பில்லியன்ஸ் பிளாஸ்டிக்ஸ், எல்லா தளவாடங்களும் அதுவும் இம்போர்ட் ஆயிருக்கு. இப்போ மோடி அவர்கள் கூறுகிற இது என்ன பொருள்? மேக் இன் இந்தியாவுக்கு அர்த்தம் என்ன? செல்ஃப் ரிலையன்ட் அர்த்தம் என்ன? சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ் என்ன? இப்போ நேற்று பார்லிமெண்ட்டில் பேசினாங்களே அம்மா, அதாவது இனோவேஷன், அது 2வது இன்க்ளூசிவ்னஸ், அதே தான் இங்கிலீஷில் பேசுகிறாங்க. அது ஒரு ஹிந்தியில், இப்போ இது இங்கிலீஷ்லையா? இனோவேஷன், இன்க்ளூசிவ்னஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். எல்லா தரவுகளும்
இந்தியாவில் பேச்சில் தான் மோடிட்டு இருக்க தவிர எதுவும் இல்லை. நான் அந்த மத்திய அரசாங்கத்தான் தோழர்களே, அமெரிக்காவிலிருந்து அமெரிக்கா இம்போர்ட் செய்ததை விட நாம் உலகத்தில் அதிகமாக செஞ்சுருக்கிறோம். இது மட்டுமில்லை, அக்ரிகல்ச்சரல் மிஷின், டொமஸ்டிக் வீடுகளுக்கு தேவையான பயன்பாட்டுள்ள நிறைய பொருட்கள், ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் 2014 இந்த மேனுஃபேக்சர் காங்கிரஸ் கட்சி மோடியிடத்தில் ஒப்படைத்ததை விட இன்றைக்கு அந்த மேனுஃபேக்சருடைய ஜிடிபியினுடைய வளர்ச்சி 15.6 விழுக்காட்டிலிருந்து 15.3 விழுக்காட்டிலிருந்து 12.6 விழுக்காடாக அது டிக்ளைன் சரிவிருந்திருக்கிறது. ஆனால் மோடி அரசாங்கமோ உலகில் மிகப்பெரிய பொருளாதார மண்டலமாக நாங்கள் மாறி இருக்கிறோம் என்று சொல்லி இருப்பதை மத்திய அரசினுடைய தரவுகள் அது பொய்யான வார்த்தை என்று சொல்லியிருக்கிறது. இப்பொழுது மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன வந்திருக்கிறது? 2014 24 வரைக்கும் இந்தியாவுக்குள்ள வந்த ஒட்டுமொத்த 10 வருஷத்துல எவ்வளோ வந்திருக்குன்னா 667 பில்லியன் ஒட்டுமொத்தமாக வந்திருக்கிறது. சரி, இதெல்லாம் பரவாயில்ல. இந்தியா சீனாவிலிருந்து ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு நாம் இம்போர்ட் பண்ண உலகத்தில் 675 பில்லியன் டாலர், ஒரு $700 வைத்துக் கொள்ளுங்கள். 700 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு இந்தியா சர்வதேசத்தோடு ஒப்பந்தங்களை செஞ்சிருக்கிறது. அதில் குரூட் ஆயில்லாம் வரும், அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அதில் சீனாவிலிருந்து நாம் இம்போர்ட் பண்ணது மட்டும் 15.6%. 100 ரூபாய்க்கு பொருள் உலகத்தில் நம்ம வாங்கினா அதில் 15 ரூபாய்க்கு மேலே சீனாவிலிருந்து தான் வாங்குகிறோம். இப்போ நம்ம மேக் இன் இண்டியான்னு எந்த அடிப்படையில் பேசுகிறோம்? குண்டூசியில் இருந்து, செல்ஃபோனில் இருந்து, பிளாஸ்டிக் ஒரு 50,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், 45,000 கோடி ரூபாய்க்கு. அதில் எல்லாமே வந்திருக்கு. இந்த முறம், பிளாஸ்டிக் என்னென்ன உண்டோ விளையாட்டுச்சா. இப்போ தான் இந்தியாவில் மறுபடியும் புதுசாக ஒரு ப்ரொக்ளமேஷன், இந்தியாவை பொம்மைகளின் நாடாக மாற்றுவோம். ரொம்ப கேலிக்குத்தான ஒரு அரசாங்கமாக இருக்கின்றது. அதுதான் அவர் சொல்கிறார். இது மட்டும் இல்லாமல் தோழர்களே, கனிமம், ரசாயனம், பெட்ரோலிய பொருட்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் 2 பேருக்கு இடையில இருந்தாலும் நாம் எதை அவங்களுக்கு இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். இவ்வளோ பொருள், இதுக்கு மேலே பொருள் இல்லைப்பா. பிளாஸ்டிக்கே ஒரு 45,000 கோடி, அணு ஆயுத தளவாடங்களுக்குள்ள ரியாக்டர் 22,000 கோடி, எலக்ட்ரானிக் டிவைஸ் ஒரு 3 லட்சம் கோடி, ஃபெர்டிலைசர் 20,000 கோடி, உரங்கள் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லையே இருக்கு. நாம் என்ன எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்குன்னா கடலில் உள்ள பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இரண்டாவது, இந்தியாவில் இருக்கக்கூடிய தாது ஓர், அயன் ஓர்னு சொல்லக்கூடிய அதை நம்ம எதுவுமே செய்யலை. அவன் சொல்லிட்டா நீலாம் ஒன்றும் செய்யாத, நீ அந்த ரா மெட்டீரியல் எனக்கு அனுப்புனா நம்ம அப்படியே அள்ளி மணலோடு அனுப்பி கொண்டு போயிட்டோம். இதை தனியார் கொள்ளைகளாக போயிட்டு, கார்ப்பரேட் கொள்ளைகள். இப்போ இதை மட்டும் அவன் எடுத்துக்கிட்டான். ரசாயனம், சில கெமிக்கல், அது கூட நம்ம ப்ராசஸ்லாம் பண்ணலை, அப்படியே தோண்டி அந்த மாதிரி அனுப்பிட்டோம். அவன் எடுத்துகிட்டு போய் அதை என்ன செய்ய, மதிப்பு கூட்டுவாதியாக பார்க்க அதை வேறு வேறு ப்ராசஸ் பண்ணி, அந்த ரசாயனத்தை ப்ராசஸ் பண்ணி அதை பேக் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லாக அனுப்புகிறான். இந்தியாவிலேருந்து எடுக்கப்பட்ட இந்த அயன் ஓர், கடல் சார்ந்த பொருட்கள், இவ்வளோ தான் நாம் அவங்களுக்கு அனுப்புகிறோம். சில பெட்ரோலியம் ப்ராடக்ட்டும் அனுப்புகிறோம் கீழேருந்து. எதுவுமே நாம் வேலைகள் செய்து அனுப்பலை, அப்படியே தோண்டி அனுப்பிடுறோம். இந்த அளவுக்கு நாம் இந்த 10 வருஷத்தில் கீழே போயிருக்கோங்கிறத நான் சொல்லலை. ராகுல் காந்தி சொன்ன பிறகு இந்த தரவுகளை சரி பார்த்தா இதுதான் இந்தியாவுடைய வளர்ச்சியாக இருக்கின்றது. தோழர்களே, இப்படி ஒரு சூழ்நிலையில் பிரதமர் அவர்கள் எந்த அடிப்படையில் இது போன்ற ஒரு கருத்துக்களை அவர் வைத்திருக்கிறார்? 2 பேருக்கும் 85க்கு மேலே 86 பில்லியன் ட்ரேட் டெபிசிட் இருக்கும்போது பிரதமர் அவர்கள் எப்படி சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ், செல்ஃப் ரிலையன்ட்லாம் சொல்லிக்கொண்டு அலைகிறார், பேசுகிறார் என்பது நமக்கு புரியவில்லை. இந்த சூழ்நிலையில் ஒரு மிக முக்கியமான கருத்தை ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, ஒரே ஒரு உதாரணம். இப்போ இந்த பலஸ்தீனத்தினுடைய போரில் ஒன்று பயன்படுத்தினார்கள், MQ-9. அது அமெரிக்கா பயன்படுத்தியது 35 பில்லியன், 35 மில்லியன், 300 சில்லற கோடி, 240 கோடிலேருந்து 320 கோடி வருது. ஒரு உளவு ட்ரோன்கள். இந்த மாதிரி விஷயங்களை நாம் எதுவுமே கண்டுபிடிக்கல. இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம அதை அவங்க 35 மில்லியனுக்கு கண்டுபிடிப்பதை நாம் ஒரு 10 மில்லியனில் செஞ்சிடலாம். அதைத்தான் ராகுல் காந்தி சொல்கிறார். நிறைய விஷயம் அமெரிக்காவில் செய்ய முடியாது, அவங்களுடைய உற்பத்தி காஸ்ட்டு வேறு. ஏன் ஐடி கம்பெனி அங்கேருந்து இங்கே வருது?
எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க தெரியுமா? ஒரு ஐடி ஊழியர்களுக்கு மிஞ்சி போனால் 1 லட்ச ரூபா கொடுப்பாங்க. ஆனால் அமெரிக்காவில் எவ்வளோ கொடுக்கும் தெரியுமா? ஒரு மாதம் $8000 கொடுக்கணும். ஒரு மாதம் அமெரிக்காவில் வேலை பார்க்கிற ஒரு ஐடி ஊழியனுக்கு $8000 கொடுக்கணும். ஆனால் இந்தியாவில் $1000 கொடுத்தா போதும். $1000 கொடுத்தா $86,000. $1000 கூட இல்லை, $700, $800, $60,000, $70,000 சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனால் அமெரிக்காவில் $8000 கொடுக்கணும். அவங்களுடைய வாழ்வாதாரம் கூட, அவங்களுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் கூட. செவ்வாய் கிரகத்துக்கெல்லாம் நம்ம ரொம்ப குறைஞ்ச மூலம் அனுப்பணும். அப்போ மோடி பேசுகிறதா செய்கிறாரு. அவரை போய் ட்ரம்பை போய் கையை தட்டினார், எந்த விதமும் நடக்கலை. இன்னைக்கு முதல் கட்டமாக 200க்கும் மேற்பட்டவர்கள் அமெரிக்க இராணுவ விமானத்தின் மூலம் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டு விட்டார்கள். இந்த மாதிரி விஷயத்தில் மோடி அரசாங்கம் முழுமையான தோல்வி கண்டிருக்கிறது என்பதை இந்த குறிப்புகள் நமக்கு தெரிவிக்கிறது. மேக் இன் இந்தியா முழுவதுமாக தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை நாம் ஒத்துத்தான் ஆக வேண்டும். மீண்டும் இப்போன்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.